மீண்டும் மகளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னா சில பேர் கோச்சுக்கிறாங்க. கோச்சுக்காதீங்க. இந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லா இடத்துலையும் எப்போது நடக்குதான்னு எனக்கு தெரியல. அதனால தான் இதை சொல்றேன். அதே நாள் ஞாயிற்றுக்கிழமை நானும் என் மகளும் டூ வீலர்ல லைப்ரரிக்கு போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது எப்போதும் போல ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது என் மகன் என்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுப்பா அப்படின்னு. டக்குன்னு எந்த பாட்டும் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்ப எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு. தெரியாது கண்ணு சொல்லு அப்படின்னு. எனக்கு 96 படத்துல விஜய் சேதுபதி அந்த கேமரா தூக்கிட்டு அலைவார்ல அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்ப்பா. டக்குன்னு எனக்கு அந்த பாட்டோட இது ஞாபகம் வரல அப்படின்னா உடனே நான் டக்குன்னு ஒரு வரி பாடினேன். அந்த பாட்டு தான்ப்பா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னாங்க. ஓகேடா தங்கம் அப்படின்னு. அந்த பாட்டு ஏன் பிடிக்கும் எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லு தங்கம் கேட்கிறேன் அப்படின்னா. அந்த பாட்டுல செல்ஃபிஷ்னஸே இருக்காது அப்படின்னாங்க. எனக்கு புரியல அப்படின்னு. இல்ல அந்த பாட்டுல சுயநலமே இருக்காது அப்படின்னா. எனக்கு அப்போ சுயநலமே இருக்காதா அப்படின்னு கேட்டாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த பாட்டு முழுவதும் விஜய் சேதுபதி தனியாவே இருக்க மாட்டாரு. மரம், செடி, கொடி, இயற்கை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சார்ந்தே இருப்பாரு. தனியாவே இருக்க மாட்டாரு. அந்த பாட்டுல சுயநலமே இருக்காது. அதனாலே எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. எனக்கு பொலேர்னு ஒன்று விட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு திரைப்பட பாடலை அவங்க 6வது படிக்கிறாங்க. அந்த வயசுல எப்படி இவ்வளோ ப்ராடா ஒரு விஷயத்த பாக்குறாங்கன்னு எனக்கு யோசிச்சு பார்த்தா, இப்ப நிறைய தடவை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன். நானே எழுதி, நானே பேசி, நானே எடிட் பண்ணி, நானே ரெக்கார்ட் பண்ணி, நானே பதிவேற்றம் பண்றேன். அந்த நானே நானே நானேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, அதுல நானே மட்டுமா இருக்கு. இப்ப நான் இருக்கேன், இந்த மைக் இருக்கு, என்ன பதிவு பண்ற இந்த கேமரா இருக்கு, எடிட்டிங் பண்ற சிஸ்டம் இருக்கு. இந்த இடத்துல நான் மட்டும் இல்லை, இத்தனையும் இருக்கேன். ஆனா நான் என்ன சொல்றேன், நானே செய்யறேன். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு ஒத்த செகண்ட் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, பல நேரங்கள்ல நாம பயங்கர சுயநலத்தோட நான் அப்படின்னு யோசிக்கிறோம்ல, அது இல்லைன்றத போற போக்குல ஒரு பாட்டுல எடுத்துக்காட்டா சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. திருப்பி போய் இவங்க சொன்னாங்க, என் மகள் சொன்னாங்கன்றதுக்காண்டி திருப்பி போய் 96 பாட்டை எடுத்து போட்டு பார்த்தா அந்த பாட்டுல அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. நம்ம ஏன் அந்த மைண்ட்ல நம்மளுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சது ஏன் நம்ம மைண்ட்ல தெரியல அப்படின்னு பல தடவை யோசிக்க வச்சாங்க. இப்ப கூட நான் பேசும்போது கொஞ்சோண்டு குரல் உடையுது. குழந்தையோட மனநிலையை எப்போதும் தக்க வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தக்க வைத்தலையே நம்மகிட்ட இல்ல. அப்ப அதை கத்துக் கொடுக்கறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்களோ அப்படின்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இந்த கேள்வி இப்படி ஒரு பார்வைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நான் யோசிச்சா, அவங்க வாசிக்கிறாங்க, நிறைய வாசிக்கிறாங்க. அப்ப நானும் தான் வாசிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த வயதும் அந்த வாசிப்பும் கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அது பக்குவப்பட்டுட்டோம். நம்மளால நான் அப்படின்ற தன்மையில இருந்து வாசிக்கிறப்ப அது வரல. அப்ப இது எல்லாத்தையும் யோசிக்கிறப்ப இன்னும் நிறைய அவங்க கிட்ட அடி வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. அடிகள் கண்டிப்பாக மகள் அதிகாரத்தில் தொடர்ந்து வரும். நன்றி.